ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய நாளிலே ஒரு அற்புதமான ஆன்மீக சிந்தனை. இப்போது ஆடி மாதத்திலே இருக்கின்றோம். இந்த ஆடி மாதம் என்பது 30 நாட்களுமே நமக்கு சக்தி வழிபாட்டுக்கு உரிய தினங்களாகும். செவ்வாய் மற்றும் வெள்ளியிலே தான் அம்பாளை தரிசிக்க வேண்டும், கும்பிட வேண்டும் என்பது இல்லை. இந்த ஆடி மாதம் 30 நாட்களுமே அம்பாள் வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைக்கு ஒரு அருமையான சக்தி பீடத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். அதனுடைய விவரங்களை எல்லாம் பார்க்க இருக்கின்றோம். ஆந்திர பிரதேசம் கர்னூல் மாவட்டத்திலே இருக்கின்ற ஸ்ரீசைலத்திலே இருக்கின்றது அற்புதமான சக்தி பீடம் பிரம்மராம்பிகா தேவி சக்தி பீடம். இதனுடைய புராண பெயர் என்பது ஸ்ரீபர்வதம், அதாவது திருப்பருப்பதம் என்பதாகும். தமிழிலே செந்தமிழிலே சொல்வதென்றால் திருப்பருப்பதம், சமஸ்கிருதத்திலே ஸ்ரீபர்வதம். சக்தி பீடங்களிலே தேனி அவதாரமாக பிரம்மராம்பிகா செல்வத்தின் தெய்வமான மகாலட்சுமி ஆவார். கிருஷ்ணா நதியிலே உள்ள ஸ்ரீ பிரம்மராம்பிகா மல்லிகார்ஜுன சுவாமி வர்லா தேவஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த கோவில் வளாகம் ஸ்ரீசைலம் நீர்த்தேக்கத்திற்கு அருகிலேயே இருக்கின்றது. இங்கு உள்ள பைரவர் சம்பரானந்தா என்ற பெயரிலே அழைக்கப்படுகின்றார். சம்பரானந்தா என்பவர் கால பைரவருடைய ஒரு வடிவமாகும். சக்தி பீடங்களிலே 51வது சக்தி பீடம் தேவியனுடைய கழுத்து பகுதி விழுந்த சக்தி பீடமாகும். 51 சக்தி பீடங்களிலே 18 மகா சக்தி பீடங்கள் உள்ளன. இந்த கோவில் 18வது மகாசக்தி பீடங்களில் ஒன்றாக விளங்குகின்றது. அம்பாள் பிரம்மராம்பாள், இவளுக்கு பிரம்மராம்பிகை தேவி, பருப்பநாயகி மற்றும் பிரம்மரம்பா என்ற பல்வேறு பெயர்களும் உள்ளது. இங்கு மூலவர் இறைவன் மல்லிகார்ஜுனர் ஆவார். இவரது சன்னதி கீழே இருக்க பிரம்மராம்பாள் சன்னதி 30 படிகள் உயரத்திலே அமைந்திருக்கின்றது. இது அதிசயமான ஒரு காட்சியாகும். தீர்த்தம் பாலா நதி மற்றும் பாதாள கங்கை ஆகும். இங்கு தலமரமாக மருத மரம் இருக்கின்றது. திரிபலா மரங்கள் இருக்கின்றது. ஸ்ரீசைல மலையை தரிசனம் செய்தால் மறுபிறவி இல்லை என்கின்றது ஸ்தல புராணம். ஆகவே மறுபிறவியே வேண்டாம் என்கின்ற எண்ணம் இருப்பவர்கள் உடனடியாக சென்று தரிசிக்க வேண்டிய ஸ்தலம் ஸ்ரீசைலம். இத்தலத்திலே பிரதான மண்டபத்திலே உள்ள நந்தி கர்ஜனை செய்யும் போது கலியுகம் முடியும் என்று இந்த தல வரலாறு சொல்கின்றது.